ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நினைத்தேன் வந்தாய் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சுடர் நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நான் அங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ எழிலோட அம்மா தடுக்கிறாங்க. இல்லை சுடர், இது நீயே நினச்சாலும் இந்த முடிவினை எடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம், அந்த குடும்பத்தில் எது நல்லது கெட்டது நடந்தாலும் சரி தான், காசியம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதான் முடிவு அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சுடருக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ சுடர்கிட்ட எழிலோட அம்மா சொல்கிறாங்க, இந்த வீட்டில் எந்த நல்ல விஷயம்னாலும் சரி காசியம் என்ன சொல்கிறாங்களோ அந்த முடிவு தான் நாங்கள் எடுப்போம். ஆனால் உங்கள் கல்யாணம் தான் இந்த மாதிரி நடந்து போச்சுது. அதனால நாளைக்கு நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகலாம், அங்கே தான் காசியமாக இருப்பாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்படலாம் அப்படிங்கவும் சுடருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. யார் அந்த காசியமானு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்துமதிட்ட கேட்குறாங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ இந்துமதி சொல்கிறாங்க, ஆமாம், காசியம்மா என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தான் அந்த குடும்பம் கட்டுப்படுவாங்க. சொல்லப்போனால் எழிலோட கல்யாணத்துக்கு கூட அந்த அம்மா சொல்லி தான் எழில் இந்துமதி கழுத்திலே தாலி கட்டினார் அப்படிங்கிறாங்க. இந்த விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சுடர் கேட்கும்போது இந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி யோசனை பண்ணுறாங்க, காசியம் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலையே, சப்போஸ் இந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுக்கு, ஏன்னா இந்த கல்யாணத்தை நம்மளா நடத்தி வச்சிருக்கிறோம், அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே குலதெய்வ கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ காசியம் இவங்க எல்லாத்தையும் வாங்கன்னு சொல்லி வரவேற்கிறாங்க. வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ எழிலோட அம்மா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கெட்டதுமே காசியம்மா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனதுமே ரெண்டு பேரையும் உட்கார வச்சு அவங்க மாலை எடுத்து கொடுக்குறாங்க. இது ரெண்டு பேரும் மாற்றிக்கோங்க அப்படிங்கவும் ரெண்டு பேருமே மாலையை மாற்றிக்கிட்டு தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிடுங்க, ரெண்டு பேரும் கையால் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அப்போ சுடர் சொல்கிறாங்க, எனக்கு இந்த புடவை வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மனக்குறி பார்க்குறாங்க, என்ன சுடர் இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்திருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்போ காசியம்மா கேட்குறாங்க, ஏம்மா அந்த புடவையை வேண்டான்னு நீ சொல்கிற அப்படிங்கும்போது எனக்கு இந்த கல்யாணத்திலே இஷ்டம் இல்லை, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான், ஆனால் எனக்கு இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லைங்க, தயவு செய்து என்னை இவர் கூட சேர்த்து வைக்க வேண்டாம், நீங்கள் உங்கள் முடிவை சொல்லிடுங்க, எங்களை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சுடர் சொல்லவும் இதை கெட்டதுமே காசியம்மா மேலே சாமி உக்கிரமாக இறங்கிருந்தாங்க. இறங்கிட்டு சொல்கிறாங்க, இது நீ நினச்சாலும் இவனை விட்டு நீ பிரிய முடியாது, இது சாமி போட்ட முடிச்சி ஆகும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு காசியம்மா சொல்லவும் இப்படி சொன்னதுமே எழிலோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மனோகரி அதிர்ச்சி அடைகிறாங்க, என்ன இந்த காசியம்மா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டாங்க, சொல்ல போனக்கு இந்த கல்யாணமே செல்லாதுன்னு சொல்லுவாங்க நினச்சோம்னா அவங்க இப்படி ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டாங்களே, இப்போ இதுக்கு கண்டிப்பாக எழிலோட அம்மாவும் கட்டுப்பட்டுருவாங்க, எழிலும் சரி அப்படின்றவா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, காசியம் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாங்களே, அந்த சுடரே எழில நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டது செல்லாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா, ஆனால் இவங்க ஏன் இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தாங்க, அவளே இவன் வேண்டான்னு தானே சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்காக முடிவெடுத்திருக்கிறா, ஆனால் இவங்க எதுக்காக இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தாங்கன்னு தெரியல அப்படின்னு மனகுரி ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எழிலோட அம்மா வெளியில்கிட்ட சொல்கிறாங்க, காசியம்மாவே உத்தரவு கொடுத்தாச்சு, நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு, இதுக்கு மேலே இதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது சுடர், இவன் தான் உன் புருஷன், நீ தான் இவனுக்கு பொண்டாட்டி, இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது, எனக்கு மருமகன் சொல்ல போனால் அது நீ தான் அப்படின்றதாங்க. இது கிட்டதுமே சுடருக்கும் ஒன்றுமே புரியலை, நான் தான் இந்த கல்யாணமே வேண்டாம், எனக்கு தயவு செய்து விட்டுருங்கன்னு சொல்லிட்டோம்ல, அதுக்கப்புறம் எதுக்காக என்னை வற்புறுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு சுடர், காசியம்மாவே உத்தரவு கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் நீ எதுவுமே பேசக்கூடாது, எழில் இவளை அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லவும் அப்போ எழிலும் எதுவுமே மறுத்து பேசாமல் அங்கேருந்து கிளம்பிடுதாங்க. ஏன்னா காசியம்மா முடிவெடுத்தனால அவங்களாலே எந்த முடிவுக்கும் எழிலால் எடுக்க முடியல. அடுத்து பார்த்தோம்னா மனகுரி சொல்கிறாங்க, காசியம்மா என்ன முடிவு எடுத்தாலும் சரிதான், நான் என்ன முடிவு எடுக்கிறோன்னா அதுதான், கண்டிப்பாக எழிலையும் சுடரையும் சேர்ந்து நான் வாழ விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனகுரி அவங்க ரொம்பவே கோவத்தில் உச்சக்கட்டத்தில் இருந்துட்டு இருக்கிறாங்க. காசியம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாழணும், இந்த கல்யாணம் செல்லும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சுடரும் எழிலும் என்ன முடிவு எடுப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களா என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி